ஷபே பராத் அண்ட் மீலாதுன் நபி சிறப்பு தொழுகைகள் பயான் பற்றிய தங்கள் மேலான கருத்துண்டா. எடுத்ததெல்லாம் அவன் பிதுஅத்துங்கிறான், கண்டதெல்லாம் பிடிக்காததெல்லாம் பிதுஅத்து, பிடிச்சது பூரா சுன்னத்து. இன்றைக்கி அந்த நிலை ஆயிடுச்சு அவர்களே. நான் பிதுஅத்துக்கு நான் படித்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஏறத்தாழ என்னுடைய வயசில் அதிக பகுதி ஒரு 10 வயசு தான் மதரசா விட்டு வெளியே இருந்திருக்கிறேன். ஏறத்தாழ 50 வயசு மதரசாவில் கழிச்சிருக்கிறேன், 51 வயசு. அதனால் நான் படித்து அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸு தொடர்ந்து படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கும் படித்து கொடுக்குறேன். அதனால் எனக்கு நான் அதை பூராமே ஆய்வு செஞ்சதில் பிதுஅத்துனா என்ன அதை விளங்கணும். பிதுஅத்து எதுக்கு சொல்கிறது? நபி காலத்தில் இல்லை பிதுஅத்து, அப்படி சொல்லவே கூடாது. அதுக்கு பிதுஅத்துன்னு சொல்கிறதில்ல. பிதுஅத்துடைய உருவகத்துக்கு 2 விளக்கம். ஒன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன விளக்கம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொன்னாங்க? பிதுஅத்து மா யுஹாலிஃபு சுன்னத, எந்த செயல் நபியிடமிருந்து ஊர்ஜிதமான ஒரு சுன்னத்துக்கு முரணாக வருகிறதோ அது பேர் பிதுஅத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயல்பாடு இருக்குது, அதுக்கு மாத்தமா ஒருத்தன் செய்யறான், அந்த செய்யாம அதுக்கு முரணாக ஒன்றை செய்யறான்னு சொன்னா அதுக்கு பேரு பிதுஅத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல 2 ரக்காத் தொழுதாங்கன்னு இருக்கு, இவன் அதுக்கு மாத்தமா தொழுக மாட்டேன்னு சொல்றான், தொழுக மாட்டேன்னு. அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகாதேன்னு சொன்னாங்க, துலு ஷம்சுடைய நேரத்தில் உரூபு ஷம்சுடைய நேரத்தில் தொழுகாதுன்னு சொன்னாங்க. எனக்கு தக்குவா ஜாஸ்தி, நான் 2 ரக்காத் தொழுகிறேன்னு அந்த நேரம் பார்த்து தொழுகிறான். இதுக்கு பேர் தான் பிதுஅத்து. நபியிடம் இருந்த ஊர்ஜிதமான விஷயத்திற்கு முரணான வழிமுறையை உருவாக்குவது. தீனுடைய அடிப்படையில் நபியுடைய செயல்பாடு நபியுடைய வழிமுறைக்கு முரணான. அதனால தான் ஹதீஸ்ல வருது, எவனாவது ஒருத்தன் பிதுஅத்தை செய்தா அதுக்கு அதனுடைய எதிர்புறத்தில் இருந்த சுன்னத்து எடுபட்டு போயிடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப எதிர்புறத்தில் ஒரு சுன்னத்து இருக்குதுன்னு தெரியுது, அந்த சுன்னத்து திரும்ப வராது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. பிதுஅத்தை உருவாக்குனா அதுல இருந்து தெரியுது ஒரு சுன்னத்து இருக்கும், அதற்கு எதிராக செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு பேர் தான் பிதுஅத்து. இது ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி இருக்கக்கூடிய விளக்கம். பொது விளக்கம் என்னன்னு சொன்னா, பிதுஅத்துன்னு சொன்னாலே மார்க்கம் அல்லாத ஒன்றை, மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்றை மார்க்கம் இதில் சொல்லி ஆக வேண்டும் கட்டாயம் என்று நம்பி செயல்படுவது, மார்க்கத்துடைய அத்தியாவசியமானது என்று நம்புவதற்கு பேர் பிதுஅத்து. செயல்பாடுக்கு பேர் பிதுஅத்தே இல்லை. நான் சொல்றது அகீதத்தில் தான் பிதுஅத்து வரும், அமல்ல பிதுஅத்து வராது. அமல்ல நேற்று கூட நான் சம்பவம் சொல்லும் போது சொன்னேன், அவர் குல்லுவல்லா ஓதுனாரா, தொழுகையில் ஓதுனாரா, ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த வழிமுறையா? அப்ப அதுக்கு பிதுஅத்துன்னு சொல்றதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதுஅத்துன்னு சொல்லலையே, ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? மஹப்பத் இருக்குது சொல்றேன்னாங்க, போப்பா அல்லாஹ் உன்னை கூட சொர்க்கத்தில் சேர்ப்பான்னாங்க. இருக்குதா இல்லையா? அப்ப அமல்ல பிதுஅத்து இல்லை. நீங்க போறீங்க எப்பவுமே நிரந்தரமா. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை நீங்க தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பிலால் நான் எப்போ சொர்க்கத்துக்கு போனாலும் எனக்கு முன்னால் நீ நடக்கிற சத்தம் வருதே, அப்படி என்னப்பா விசேஷமான உன்ட்ட அமல் இருக்குன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு முன்னால் எப்படி நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது எனக்கு முன்னால் நடந்து போய் எனக்கு ஹாதிமா போறியோ அதே மாதிரி சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் போய்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குதே, ஏதாவது விசேஷமான அமல் இருக்குதான்னு கேட்டாங்க. அப்போ ஹஜ்ரத் பிலால் சொன்னாங்க, நாயகமே நான் என்கிட்ட போய் என்ன அமல் இருக்க போகுது நாயகமே, ஒன்னே ஒன்று மட்டும் செய்கிறேன், எப்போ ஒது செய்தாலும் சரி 2 ரக்காத் தொழுதுறேன். எப்போ ஒது செய்தாலும் ஒது முறிந்து ஒதுவை செய்த உடனே 2 ரக்காத் தொழுகிறேன். இது சுன்னத்துன்னு இல்லை, ஒது செய்தவன்லாம் தொழுன்று வரல. அவர் தனிப்பட்ட முறையில் தன் இஷ்டத்துக்கு அந்த 2 ரக்காத்தை நிரந்தரமாக செய்கிறார். பிதுஅத்தா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? நான் காட்டி கொடுத்தேன் உனக்கு, ஒது செஞ்சவன தொழுன்ட்டு ஏன்பா தொழுகாதுன்னு சொல்லியிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலை, வரவேத்தாங்க. அப்ப செயல்பாட்டில் சுன்னத்து இல்லை, இது பிதுஅத்து கிடையாது. செயல்படலாம், ஆனால் இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது, இதை விட்டா என்ன அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான்னு ஒருத்தன் நம்புறான்னா பிதுஅத்தா போயிடும். அதுதான் நான் சொல்றது, அகீதத்தில் தான் பிதுஅத்து, செயல்பாட்டில் இல்லை. செயல்பாட்டில் நீங்க எவ்வளவு வேண்டாலும் செய்யலாம், நல்லதுன்னு நினைக்கிறத செய்துக்கலாம். நபி சொல்லல அதனால பிதுஅத்து, நபி செய்யல அதனால பிதுஅத்து, அமல்ல அல்லது அகீதத்தில் தான். ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சதுக்கு பிறகு கேட்டாங்க, யாரோ பின்னால சத்தம் வந்துச்சப்பா, யார் இது, என்ன ஓதுனாங்கன்னு கேட்டாங்க.
யாருமே சும்மா இருந்தாங்க, யாரும் பேசல. அரம்மல் கௌம் மணில் முத்தகல்லிமு பில் கலிமாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. சில வாசகங்களை சொன்ன சத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும். நான் சொன்னேன் இல்முல் கைபுன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டி கொடுக்கல, ஆனால் ஏராளமானதை காட்டி கொடுத்தான். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் பின்னால இருந்து நீ என்ன செஞ்சலன்னு நினைச்சிடாத, நான் முன்னால எப்படி பார்க்கறனோ நீ பின்னால இருந்து செய்யறதையும் பார்க்கறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தாங்க 1400 வருஷத்துக்கு பின்னால் நடக்கிறதெல்லாம் பார்த்துன்னு சொன்னாங்கல்ல, இப்ப நடக்கிறத அப்பயே சொன்னாங்களா இல்லையா? அந்த ஞானம் இருந்துச்சு, அது வேற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாரோ பின்னால சொன்னாங்கன்னு. எத்தனை சப்பு நினைச்சோ கடைசி சப்புல அவர் சொல்ல, எல்லாருமே சும்மா இருந்தாங்க, வாய் மூடி இருந்தாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மணில் முத்தகல்லிமு பிஹா, யார் பார்த்து சொன்னதுன்னு. அரம்மல் கௌம், அரங்கமா இருந்தாங்க, யாரும் ஒன்றும் பேசல. சும்ம கால ஃபிஸ் சாலிசதி மணில் முத்தகல்லிமு பிஹா ஃபைன்னஹு லம் யகுல் பஸன். யாருப்பா அந்த வாசகம் சொன்னது? அவர் ஒன்றும் தப்பு செஞ்சரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தப்பு செஞ்சறேன்னு நினச்சிக்கிட்டீங்க, எல்லாம் கம்முன்னு இருக்கிறீங்க, தப்பெல்லாம் அவர் செய்யலப்பா, யாரு சொன்னது? அப்பத்தே ஒருத்தர் எந்திரிச்சாரு, பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. மெதுவாக எந்திரிச்சு, நாயகம் நான் தான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? இல்லை ஓடி வந்து தொழுகையில் கலந்துக்கிட்டேன், தக்பீர் கட்டின உடனே மூச்சு வாங்குச்சு, எனக்கு உங்கள் பரக்காத்து கிடச்சிருச்சு, இந்த பரக்கத்து கிடச்சுங்கிற சந்தோஷத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி, இந்த வாசகத்தை சொன்னேன் நபியே. அல்லாஹ்வே உனக்கு அதிகமான ஹம்து உண்டானது, புகழுக்குரியது. இந்த வாசகத்தை நான் சொன்னேன். இந்த வாசகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததாவா இருக்கும்? சொல்லி கொடுத்துருந்தா கேட்கவே மாட்டாங்களே, ஏன்பா சொன்னன்ட்டு. அப்போ சொல்லி கொடுக்காத வாசகத்தை தொழுகைக்கு உள்ளே இருந்து சொல்றார், தொழுகைக்கு உள்ளே இருந்து சொல்றார். இன்னும் சில ரிவாயத்தில் இன்னும் 2-3 சம்பவம் நடந்திருக்கு. இன்னொருத்தர் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதாவில் எந்திரிச்சு ஒருத்தர் இதே மாதிரி சொன்னார், ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி வ முபாரக்கன் அலைஹி. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற விதமா சொல்லி கொடுத்தாங்க. ரப்பனா லக்கல் ஹம்து மில்அஸ் ஸமாவாதி வ மில்அல் அர்தி வ மில்அ மா ஷிஅத பைனஹுமா வஹக்குமா யகுல் அப்து குல்லுனா அப்துன் லக லா மா அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத. நிறைய வந்திருக்குது, ஆனா இந்த வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததில்ல. சொல்லி கொடுக்காததுனால தான் கேட்குறாங்க, யாருப்பா சொன்னதுன்ட்டு. அப்போ இவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த நிலை வந்துச்சு, அதனால தான் சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத செயலை செஞ்சதுனால பிதஅத்துன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? என்னங்க சொல்லியிருக்கணுங்க? இந்தா நான் சொல்லி கொடுக்கல, நீ ஏன்ப்பா சொல்ற? அப்போ என்னோட மீறிட்டியா? அதனால இனிமேல் சொல்லக்கூடாது. தடுக்கலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஏன் கேட்டேன்னு சொன்னா, உன்னுடைய களிமாவை வாங்குறதுக்கு ஏறத்தாழ 12 மலக்குமார்கள் முயற்சி சண்டை போட்டாங்க. நான் எடுத்துட்டு போவேன் எல்லா இடத்துல, நான் எடுத்துட்டு போவேன் எல்லா இடத்துல, கண்ணால பார்த்தேன், அதனாலதான்ப்பா கேட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப செயல்பாட்டில் என்ன கிடையாது? பிதஅத் கிடையாது. அதையே ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் இது சொன்னாதான் என் தொழுகை கூடும், இது கட்டாய கடமை, மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு அவர் நம்பினால் பிதஅத்தா போயிடும். அகீதத்துல தான் பிதஅத். எத்தனை உங்களுக்கு நான் உதாரணம் காட்டுறேன், வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமா இருக்கு. இன்னைக்கு எடுத்ததெல்லாம் பிதஅத்ன்றான். உடனே ஹதீஸ் மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். ஹதீஸை படிக்கிறது யார் உருவாக்குறானோ புதுசா அதெல்லாம் மறுத்துரு. அடை உருவாக்குறது ஷரியத்தாக உருவாக்குனா, ஷரியத்து நினைச்சு உருவாக்குனா அதை மறு. அது நன்மை தரும் செஞ்சு நன்மையான காரியம் எந்த வழியிலையும் செய்யலாம் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்களே, ஹதீஸ்ல வருது. ஏன்னா பிதஅத்துடைய எல்லாம் சொல்றதுனால சொல்றேன். இன்னொரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போறேன். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் தான் வருது. மதீனாவில் அவங்க பாங்கு சொல்லும் போது, அந்த காலத்தில் உயரமான கட்டடங்கள் கிடையாது, பள்ளியே இல்லை, பள்ளியில் கூரை தான் போட்டுருந்துச்சு. பாங்கு உயரமான இடத்துல சொல்லணும். ஹஜ்ரத் பிலால் என்ன சொல்றாங்க, அபூ தாவூத் ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்குது. ஒரு பெண்மணி சொல்றாங்க, சஹாபிய பெண்மணி, ஹஜ்ரத் பிலால் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்றதுக்காக வேண்டி எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க, பக்கத்து வீடு. மதீனாவில் அன்றைய தினத்தில் எங்க வீடு தான் உயரமா இருந்துச்சு. அந்த பெண்மணி சொல்லுது, அந்த உயரமான இடத்துல வந்து காலையில ஃபஜ்ரு தொழுகையுடைய அந்த வக்து வர்றதுக்கு முன்னாலே ஹஜ்ரத் பிலால் வந்துருவாங்க. கிழக்கு பக்கமா திரும்பி உட்காந்துக்குருவார், சுபுஹ சாதிக்கு உருவாக்குறத அந்த அந்த உதயமாகிறத பார்க்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த சுபுஹ சாதிக்கு உண்டாகுது, ஃபஜ்ருடைய வக்து வருதுன்ற உடனே எந்திரிச்சுண்டு அந்த சோம்பல் முறிச்சு, 2 கையையும் இப்படி சோம்பல் முறிச்சு
அதுக்கு பிறகு ஒரு துவா ஓதுவாரு, அல்லாஹும்ம ஐன்னி அலா குரைஷின், குறைஷிகளுக்கு மாற்றமா எங்களுக்கு அல்லாஹ்வே உதவி செய்வாயாக அப்படிங்கிற ஒரு துவாவை ஓதுவாரு. ஒவ்வொரு எப்பவெல்லாம் அதான் கொடுத்தாரோ இந்த துவாவை அவர் நிரந்தரமா ஓதிக்கிட்டே இருந்தார். இப்ப இந்த துவா வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியா கொடுத்தாங்க? இல்லையே. அப்ப சஹாபாக்கள் விளங்குன மாதிரி அல்லவங்க நம்ம விளங்கணும். சஹாபாக்கள் சுன்னத்து பிதஅத்தின் எப்படி விளங்குனாங்க? ஷரியத்தாக வலியுறுத்தப்பட்டதாக நினைச்சிருந்தா தடுப்பாங்க. செயல் ரூபத்தில் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எந்த தடையும் அல்ல. இன்னைக்கு அதே நிலைதான், இன்னைக்கு அதே நிலைதான். அமலாக எடுக்கிறீங்க, தாராளமா நீங்க அதை செயல்படுத்தலாம். அதாத்து ஓத தெரியாதவங்க 10 தடவை குல்லூல்லா ஓதட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். நீளமான சூரத்துகள் ஞாபகம் இல்லை. இப்போ அவர் நீள கையாமல இருக்கணும்னு விரும்புறாரு, ஒரு சாதாரண மகன் அப்படின்னு அவர் என்ன செய்யலாம்? 11 தடவை ஓதட்டும், 100 தடவை ஓதட்டும். ஹதீஸ்லையும் இருக்குது, குல்லூல்லாவை பல தடவை மடக்கி ஓதுனதுக்கும் ஆதாரம் இருக்குது. அந்த மாதிரி இதை வந்து மார்க்கத்தில் கட்டாயம்னு நினைச்சா பிதத்தா போயிடும். நான் ஓதுறேன், செயல்பாடு எல்லாம் நன்மை கொடுப்பான் அப்படின்னு நினைச்சா அது பிதத்தாக ஆகிறது இல்லை. அதனால ஷபே பரத்தா இருந்தாலும் சரி, மீலாது நபியா இருந்தாலும் சரி, அந்த சிறப்பு தொழுகைங்க கூடியது நன்மை தரும், இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது அல்ல என்று நினைத்து இதனால் எனக்கு நன்மை கிடைக்கும்னு செயல்பட்டு அது பிதத்தில் தாராளமாக செய்யலாம்.